ஹலோ மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சும்மா வேற லெவல் இமோஷனல் ரோலர் கோஸ்டர்னு தான் சொல்லணும். அடேலா அப்படிங்கிற ஒருத்தரோட லைஃப்ல நடந்த ஒரு தரமான, அதே சமயம் மனச உலுக்குற பயணத்தை தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு சாதாரண பொண்ணோட வாழ்க்கை எப்படி சல்லி சல்லியா நொறுங்கி அதுக்கப்புறம் அவங்க தங்களை எப்படி புதுசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டோரி. வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்களையே ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க உடம்ப பத்தின ஒரு மிகப்பெரிய உண்மைய 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கரெக்டா 26 வருஷமா உங்ககிட்டயே மறைச்சு வச்சிருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி பகீர்னு இருக்குல்ல. எடேலாவோட லைஃப்ல எக்ஸாக்ட்டா அதுதான் நடந்துச்சு. அதுவரைக்கும் அவனை நம்பிட்டு இருந்த உலகமே ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல சுக்குநூறா உடைய போகுது. இந்த மொத்த கதையும் எப்படி டிராவல் ஆக போகுதுன்னா, ஒரு சாதாரண கார் ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்சு ஒரு டாக்டர் விசிட் மூலயமா ஒரு பெரிய ஷாக் கொடுத்து அப்படியே லைஃப்ல அதல பாதாளத்துக்கு போய் கடைசியா தன்னோட உண்மையான அடையாளம் என்னன்னு அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற 4 கட்டங்களா தான் நாம பார்க்க போறோம். ரொம்ப அமைதியா ஒரு வரையறைக்குள்ளேயே போயிட்டு இருந்த அடேலாவோட வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய இடி விழுதுன்னு பாப்போம். அடேலா தன்னோட பாட்டி கூட ரொம்ப சாதாரணமான ஒரு போரிங்கான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தனக்கு 15 வயசுல இருந்து ஏன் ஈஸ்ட்ரோஜன் மாத்திரை கொடுக்கறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போதான் அவங்க லைஃப்ல ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த விபத்து மூலமா இசபெல் அப்படிங்கிற ஒரு பிசியோதெரபிஸ்ட் மாஸ் என்ட்ரி கொடுக்கறாங்க. 2 பேரும் சினிமா கலைன்னு பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அடேலாவோட வாழ்க்கையில முறையா ஒரு புது ஸ்பார்க் உருவாகுது. ஒரு கட்டத்துல அடேலா சொல்றாங்க, எனக்கு 26 வயசாகுது, ஆனா இதுவரைக்கும் நான் ஒரு கைனகாலஜிஸ்ட பார்த்ததே இல்ல அப்படின்னு. வீட்ல எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அடேலா பிடிவாதமா டாக்டரை பார்க்க போறாங்க. தன்னோட உடம்புக்குள்ள உண்மையாவே என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு நேரா ஒரு பெரிய ட்விஸ்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போகுது. அந்த டாக்டர் உடைக்கிற செம்ம ஷாக்கிங்கான உண்மை என்ன தெரியுமா? அடேலா ஒரு இன்டர்செக்ஸ், அதாவது பிறக்கும் போதே வழக்கமான ஆண் அல்லது பெண் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வராத உடல் அமைப்போட பிறந்தவங்க. ஆனா கொடுமை என்னன்னா, அவங்களுக்கே தெரியாம சின்ன வயசுலயே அவங்களுக்கு சில சர்ஜரிகளும் நடந்திருக்கு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடேலாவை அப்படியே நிலைக்குலைய வைக்குது. அவங்களுக்கு கர்ப்பப்பை இல்ல, சின்ன வயசுல அவங்களுக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ஸ். இந்த உண்மை அடேலாவோட உலகத்தையே டோட்டலா புரட்டி போட்டுடுது. இத்தனை வருஷமா தான் நம்பினவங்க எல்லாமே துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிற அந்த வலி இருக்கே, அது அவங்களோட மொத்த நம்பிக்கையும் காலி பண்ணிடுது. இங்கிருந்து தான் 2வது கட்டம் ஆரம்பமாகுது. தி ஸ்ட்ரகிள் அண்ட் கன்ஃபியூஷன். அதாவது பழகின பழைய வாழ்க்கைக்கும் இப்ப புதுசா தெரிஞ்சுக்கிட்ட அந்த பயமுறுத்துற உண்மைக்கும் நடுவுல அடேலா எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னு பாப்போம். இப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய மனப்போராட்டத்தை பாப்போம். ஒரு பக்கம் சாண்டியாகோ, இவர் கூட இருந்தா ஒரு பாதுகாப்பு, பழைய நினைவுகள், இந்த சமூகம் ஈஸியா ஏத்துக்கும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி இருக்கு. இன்னொரு பக்கம் இசபெல், இவங்க கூட இருந்தா முழுமையான சுதந்திரம், தன்னைத்தானா ஏத்துக்கிற ஒரு புது வாழ்க்கை கிடைக்குது. இதுல சேஃப்டியா ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிறதா இல்ல சுதந்திரமா வெளிய பறக்கிறதான் அடேலாக்குள்ள பயங்கரமான கன்ஃபியூஷன். அவங்க சொல்ற இந்த ஒரு வரி ரொம்ப ஆழமானது. சாண்டியாகோ கூட இருக்கும்போது நான் அழகா உணர்றேன், அதே இசபெல் கூட இருக்கும்போது நான் சுதந்திரமா உணர்றேன். பாதுகாப்பா ஒரு கூட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்க அவங்க மனசு இனிமேலும் விரும்பல. அவங்களோட ஆத்மா அந்த உண்மையான சுதந்திரத்தை தான் தேடுதுன்னு அவங்க முழுசா ரியலைஸ் பண்றாங்க. ஆனா லைஃப் அவ்ளோ ஈஸியா விட்டுடுமா என்ன? அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து விழுகிற அடிகளை பாருங்க. தன்னோட அடையாளம் என்னன்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போதே திடீர்னு வேலையும் போயிடுச்சு. அது பத்தாதுன்னு கூட தங்கியிருந்த ரூம்மேட்டோட குழந்தை அழுவுதுன்னு சொல்லி வீட்டு ஓனர் அநியாயமா வாடகையை ஏத்துறாரு. கையில சுத்தமா காசு இல்ல. உலகத்துல யாருமே தனக்கு இல்லாத மாதிரி லிட்ரலா ராக் பாட்டமுக்கே தள்ளப்படுறாங்க. அதால பாதாளத்துல விழுந்த அடேலா எப்படி எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வராங்கன்னு பாப்போம். இந்த கரெக்டான டைம்ல தான் பெட்ரிஷியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு சேவியர் மாதிரி உள்ள வராங்க. அவங்க தன்னோட அண்டர் கிரவுண்ட் கிளப்ல அடேலாவுக்கு ஒரு நல்ல சம்பளத்துல வேலை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம சமூகம் என்ன சொல்லுவோன்னு கவலைப்படாத, யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணாத ஒரு பாதுகாப்பான உலகத்தையும் காட்டுறாங்க. பெட்ரிஷியா அவங்களுக்கு ஒரு வெறித்தனமான சப்போர்ட்டா வழிகாட்டியா நிக்கிறாங்க. அப்ப அடேலா சொல்றாங்க, நான் பொண்ணுன்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அப்படின்னு. இது நிஜமாவே ஒரு டிராப் த மைக் மொமெண்ட் மக்களே. இந்த முடி, இந்த உடம்பு, இந்த சமூகம் நான் யாருன்னு சொல்லல, என் உள்ளிருந்து வந்த குரல் தான் நான் யாருன்னு சொல்லுச்சுன்னு அடேலா முழுசா உணர்றாங்க. அந்த உள்ளுணர்வு தான் அவங்களோட மிகப்பெரிய பலமா மாறுது. சோ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? உண்மையான அடையாளம் அப்படிங்கிறது நாம வெளியே எப்படி இருக்கோங்கிறதோ இல்ல இந்த சமூகம் என்ன சொல்லுதுங்கிறதோ கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்ம உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது. கடந்த காலத்துல நடந்த காயங்களையோ மத்தவங்க தப்பா பாப்பாங்களே அப்படிங்கிற பயத்தையோ
அடேலா இப்போ முழுசா தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தங்களோட உண்மையான அடையாளத்தை நெஞ்ச நிமிர்த்தி ஏத்துக்கறாங்க. அடேலா தன்னை முழுசா ஏத்துக்கிட்டாங்க. தன்னை விட்டு ஓடுறத அவங்க டோட்டலா நிறுத்திட்டாங்க. பட்ரிஷியா கூட சேர்ந்து தனக்கான ஒரு புது குடும்பத்தை, அதாவது ஒரு சாய்ஸ் ஃபேமிலிய உருவாக்குறாங்க. கடைசியா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தன்னை அப்படியே ஏத்துக்கிட்ட இசபெல் கூடயே சேர்றாங்க. இத்தனை நாளா அவங்க தேடின அந்த உண்மையான சுதந்திரம் இப்போ அவங்க கைக்கு வந்துருச்சு. ஃபைனலா உங்களை ஒரு நிமிஷம் அமைதியா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதான். இந்த சமூகம் உங்க மேல திணிச்ச எல்லா விஷயங்களையும் ரூல்ஸ்களையும் கொஞ்சம் ஓரமா தூக்கி போட்டுட்டு பாட்டா உங்க உள் மனசு உங்களை யாருன்னு சொல்லுது? அடேலா தன்னோட குரலை கேட்டு சுதந்திரமா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட குரல் என்ன சொல்லுது? நிஜமான சுதந்திரமும் தைரியமும் அதுல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு தரமான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.